சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூழல் நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூழல் நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூழல் நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூழல் நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். இன்னொருவன் சிங்கத்தை ஜெயித்தான், அவன் யார் என்பதை குறித்து இந்த தினத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். தானியேல் 6:22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அல்லேலூயா. சிங்கத்தை ஜெயித்ததான நான்காவது நபர் தானியேல். தானியேல் என்றாலே நியாயத்திற்கு என்பது பொருள். தானியேல் என்றால் நியாயத்திற்கு என்பது பொருள். அவர்களெல்லாம் சிங்கத்தோடு போராடி சிங்கத்தை அடித்து கொன்றார்கள். இவனோ பால சிங்கங்கள் பசியோடு பட்டினியோடு கிடக்கக்கூடியதான சிங்க கெபிக்குள் தூக்கி போடப்பட்டவர். எதற்காக இவனை சிங்க கெபிக்குள் தூக்கி போடுகிறார்கள்? தேவனை ஆராதிக்க கூடாது, தேவனை தொழுது கொள்ளக்கூடாது, தேவனை மகிமைப்படுத்தக்கூடாது. ஆனால் இவன் 3 வேளையும் படகணிகள் திறந்திருக்க எருசலேமை நோக்கி தேவனை துதித்து ஆராதித்து அவனை மகிமைப்படுத்தினான். இது நிமித்தமாக இவனுக்கு வந்ததான தண்டனை என்ன? என்ன தண்டனை? சிங்க கெபியில் தூக்கி போட வேண்டும். அங்கு இருந்த மக்கள் எல்லாம் ராஜாவை வணங்க சொன்னார்கள். இவன் ராஜாவை வணங்காமல் பரலோகத்தின் ராஜாவை வணங்கினான். அந்த பரலோகத்தின் ராஜாவை வணங்கினால் துதித்ததினால் இவன் சிங்க கெபியிலே தூக்கி போடப்பட்டான். இவன் ராஜாவுக்கு சிநேகிதனாய், நண்பனாய், தோழனாய், இதயத்துக்கு இதம் ஒத்து போனவனாய் காணப்பட்டான். மக்களுடைய தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு என்பது போல ராஜாவும் இவனை என்ன பண்ணினா அந்த சிங்க கெபியில் தூக்கி போடுவதற்கு ஒப்பு கொடுத்தார், தீர்ப்பு அளித்தார். இவனை தூக்கி எங்க போட்டார்கள்? சிங்க கெபியில போட்டார்கள். சிங்க கெபியில் போட்ட பிறகு எப்பொழுது விடியும் என்று ராத்திரி முழுவதும் தூங்காமல் இந்த ராஜா காத்திருந்தான். பொழுது விடியும் பொழுது துயர குரலில் போயிட்டு, தானியேலே, உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று ராஜா கேட்கும் பொழுது சிங்க கெபியில் இருக்கிறதான தானியேல் சொல்கிறான், ராஜா நீர் வாழ்க, ராஜா நீர் வாழ்க. தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். ஏனென்றால் நான் உனக்கு முன்பதாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நீதிகேடு செய்யவில்லை, அநியாயம் செய்யவில்லை, பொய் பேசவில்லை, பித்தலாட்டம் பண்ணவில்லை. என்னுடைய உண்மையை பார்த்து, நீதியை பார்த்து, நேர்மையை பார்த்து கர்த்தர் சிங்கங்களுக்கு என்னை தப்புவித்தார். எனவே உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுகலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறவனாக வரலாம். நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த தானியேல் என்பவன் பெரிய தீர்க்கதரிசிகளிலே ஒரு முக்கியமானவன். இந்த பெரிய தீர்க்கதரிசிகள் யார் என்றால் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், புலவன்
இது 5 பெரிய தீர்க்க தரிசன புத்தகங்கள். இது எரேமியாவின் புலம்படையும் எரேமியா எழுதினார். தானியேல் புத்தகத்தை தானியேல் எழுதினார். இவனை குறித்து பார்க்கும் பொழுது இவன் ஒரு ராஜ குலத்தை சேர்ந்தவன் என்று வேலை கூறுகிறது. இந்த ராஜ குலத்தை சேர்ந்ததான இந்த தானியேல் அவனோடு கூட இவருடைய நண்பர்கள் 3 பேரையும் நேபுகாத் நேச்சார் என்பவன் என்ன பண்ணினா சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். அங்கே அவர்கள் அடிமைகளாக இருக்கிற வேலைகளிலே இவருடைய உண்மை உத்தமத்தை எல்லாம் பார்த்து இந்த தானியேலுக்கு ஒரு பெயர் சூட்டப்படுகிறது. ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்ஷத்சார் என்றும், அப்படின்னா பாகாலின் தயவு பெற்றவன் என்றும், அனனியா என்பதற்கு பொருள் தேவ மேகம், இப்பெயரை சாத்ராக் என்றும், மிஷாவேல் என்பவனுக்கு மேஷாக் என்றும், அசரியா என்பதற்கு எலியேசர் என்பது பொருள் தேவன் என் துணை என்பது அதனுடைய கருத்தாய் காணப்படுகிறது. என்ன பேர் சொல்ல முடியுமா உங்களுக்கு? தானியேலுக்கு என்ன பேரு? பெல்ஷத்சார். பெல்ஷத்சார்னா பாகாலுக்கு தயவு பெற்றவன். இரண்டாவது அனனியா, இவனுக்கு பேர் என்னது? சாத்ராக். அனனியாவுக்கு பேரு சாத்ராக். மிஷாவேல் மேஷாக் என்று பெயரிட்டான். அதற்கு அசரியாவுக்கு ஆபேத்நேகோ. அப்போ இந்த பெயர்களை மாற்றி இந்த பெயர்களை என்ன பண்ணினார்கள்? வச்சார்கள். அசரியா என்ற பெயரில் 24க்கும் அதிகமான நபர்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறார்கள். இந்த 4 பேர்களில் எந்த 4 பேர்களில்? தானியேல் என்றால் பெல்ஷத்சார், அனனியா, சாத்ராக், மிஷாவேல், மேஷாக், அசரியா, ஆபேத்நேகோ. இப்படி அவருடைய பேர்கள் என்ன பண்ணது? மாற்றப்பட்டது. அப்போ தானியேல் என்றால் என்ன பொருள்? தானியேல் என்றால் நியாய தீர்ப்பு. பெல்ஷத்சார் என்றால் தான் பாகாலின் தயவு பெற்றவன். இந்த தானியேல், அசரியா, மிஷாவேல், அனனியா, இவர்களுக்கெல்லாம் பெயர்கள் அந்த பாபிலோன் தேசத்துடைய பெயர்கள் மாற்றப்பட்டது. இந்த பெயருடைய அர்த்தங்கள் வேற, அந்த பெயருடைய அர்த்தங்கள் வேற. ஆனால் எந்த பெயர் மாறினாலும் மாறாமல் போனாலும் இவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள், தேவனை நம்பினவர்கள், தேவனை விசுவாசித்தவர்கள். இவர்களிலே தானியேலை பற்றி மாத்திரம் சில கருத்துக்களை இந்த இடத்துல நாம் பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இவன் வாழ்வில் நடந்ததான ஒரு சம்பவம் 1வது அதிகாரம் 8வது வசனம். தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். இப்போ அநேகர் நினைக்கிறார்கள், வாலிப பிள்ளைகள் கூட நினைக்கிறார்கள், அன்றைய சினிமா நடிகர் நட்சத்திரங்களை போய் பார்க்க வேண்டும் என்று தங்களது வாழ்க்கைகளை பறி கொடுத்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து உங்களுக்கு உணவு வழங்கப்படும் என்று கொக்கோகோலா நிறுவனம் என்ன பண்ணுகிறது? விளம்பரம் பண்ணுகிறது. மெரண்டா நிறுவனம் என்ன பண்ணுகிறது? விளம்பரம் பண்ணுகிறது. அது நிறைய வாங்கி குடிச்சு அது ஒரு கூப்பன் கேட்டா நீங்க என்ன பண்ணலாம்? இளைய தளபதி விஜயோடு கூட நீங்க என்ன பண்ணலாம்? ஆரம்பிச்சுக்கலாம். தல அஜித் குமாரை நீங்க என்ன பண்ணலாம்? சந்தித்து ஆரம்பிச்சுக்கலாம். இப்படி கவர்ச்சிகரமான விளம்பரங்களை கொடுத்து 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 அந்த கம்பெனி தன்னுடைய உற்பத்திகளை என்ன பண்ணுகிறது? அதிகப்படியாக விற்பனை செய்து கவர்ச்சியான திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறது. ஆனால் இவர்களுக்கு ராஜா போஜனத்தோடு ராஜாவோடு கூட
அவருடைய போஜனங்களை சாப்பிடக்கூடியதான சூழ்நிலைகள் வந்து இருந்தாலும் அவைகளினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி ராஜாவின் போஜனத்தை ஒதுக்கி வைத்தவன் இந்த தானியேல். நமது வாழ்க்கையில எப்படி இருக்கிறது? அநேகர் போஜனத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த போஜனத்தை குறித்து சில காரியங்களை நான் ஆராய்ந்தேன். இந்த போஜனத்தை குறித்து சாலமோன் என்ன சொல்கிறார் என்றால், நீதிமொழிகள் 23வது அதிகாரம் முதல் வசனம், நீ ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாக கவனித்துப் பார். அல்லேலூயா. ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்து சாப்பிட போறோம்னா அந்த இலையில என்னென்னமா வைக்கிறாங்க என்பதை பாரு. இல்ல இதை எதுக்கு முன்னுக்கு சாப்பிடணும், எதுக்கு பின்னுக்கு சாப்பிடணும் நிறைய பேருக்கு என்ன பண்ணாது தெரியாது. உனக்கு அப்படி தெரியலன்னா உனக்கு முன்னால உட்கார்ந்து சாப்பிடுறான் இல்லையா, அவனை பார்த்து நீ கற்றுக்கொண்டு அப்புறம் என்ன பண்ணு, சாப்பிடு. இப்ப எல்லா இடங்களிலையும் பாத்தீங்கன்னா முதலாவது சில காரியத்தை தண்ணி வைப்பாங்க, அப்புறம் ஊறுகாய் வைப்பாங்க, உப்பு வைப்பாங்க, வாழைப்பழம் வைப்பாங்க, ஸ்வீட் வைப்பாங்க, அப்புறம் இருக்கிறதான எல்லா ஆதாரங்களையும் வைப்பார்கள். எதை எப்ப சாப்பிடணும் என்ன பண்ணணும் தெரிஞ்சு சாப்பிடணும். அதற்கு அடுத்த வசனம், நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையில் என்ன பண்ணு, கத்தியவை. போஜன தேவைதான், அதுக்காக போஜன பிரியனாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையில கத்தியவை. அடுத்த வசனம், அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே. என்ன போஜனமா? கள்ளன்னா என்னது? திருட்டு போஜனம், திருடனால வருகிற போஜனம். அது நமக்கு வேண்டாம். 20வது வசனம், மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதென்றான். 21வது வசனம், குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள், தூக்கம் கந்தையை உறுதியிருக்கிறது. சாலமோன போல ஒரு ஞானி இருந்ததும் இல்லை, இருக்க போறதும் இல்லை. அப்படியாப்பட்டவன் சொல்லுகிறான், நீ போஜன பிரியனாக இருக்காதே, அடுத்தவனுடைய போஜனத்தில் என்ன பண்ணாதே, பிரியப்படாதே, நீ குடிக்காரனாக இராதே, நீ தரித்திரனாவாய், சோம்பேறியாக இல்லாதே, தூக்கத்தை விரும்பாதே, நீ கந்தையை உடுத்திருப்பார். ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவது போல உயிர் வாழ்வதற்காக நமக்கு என்ன வேண்டும்? உணவு வேண்டும். ஆனால் உணவுக்காக என்ன பண்ணக்கூடாது? உயிர் வாழக்கூடாது. ஈசாக்கு என்கிற ஒரு மனுஷனை குறித்து நீங்கள் பார்க்கும்போது அவனும் போஜன பிரியனாக தான் இருந்தான். தன்னுடைய குமாரன் ஆகிய ஏசாவை அழைத்து, நான் முதிர் வயது உள்ளவனாகிட்டேன், என் கண்ணெல்லாம் என்ன போச்சு, மங்கி போச்சு, நீ காட்டுல போய் வேட்டையாடி நல்ல ருசியா எனக்கு சமைச்சு கொண்டு வா, நான் சாப்பிட்டு என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றான். இவன் வன சஞ்சாரியாகி வாழ்ந்தான். காட்டுல போய் அழகான விலங்குகளை எல்லாம், ருசியுள்ள விலங்குகளை அடித்து கொண்டு வந்து அவனுக்கு சமைத்து கொண்டு வந்த வேலைகளில் இதை மறைந்திருந்து கேட்டுக்கொண்டதான அவனுடைய தாய் அங்கிருந்ததான கொழுத்து கன்றுகளை பிடித்து அடித்து சமைச்சாருக்கு போய் கொடுக்க சொல்லி யாக்கோபை அனுப்பினார். இவன் கொண்டு போய் கொடுத்து ஆசீர்வாதம் என்ன பண்ணினான், ஏமாத்தி வாங்கி கொண்டான். இது நிமித்தமாக ஏசா யாக்கோபை என்ன பண்ணினான், பகைத்தான். அப்போ இந்த தினத்துல
மனிதனுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கிறது. நீ எதையாவது கொடுத்தாதான் நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். அப்படி அல்ல. ஒருவன் போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையில் என்ன பண்ணுவான், கத்திய வைக்க வேண்டும். ஈசாக்கு போஜன பிரியனாக இருந்தான். அவன் காட்டில் போய் வேட்டையாடி கொண்டு வந்து சமைத்து கொடுத்தாலும் அந்த ருசியுள்ள பதார்த்தங்கள் இவன் கைக்கு வருவதற்கு முன்பதாகவே தந்திரமாய் நய வஞ்சகமாய் மனைவியே என்ன பண்ணினான், கணவனை ஏமாத்தி ஒரு கண்ணுல சுண்ணாம்பும் ஒரு கண்ணையை வைக்கிறது போல ஏமாத்தினாள் என்பது அந்த வேதாகமத்தில் நாம் படித்துள்ளோம். ஆனால் இந்த தானியேல் ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அவரை ஒதுக்கி வைத்தான். ஏன் கேட்டால் வேத வல்லுநர்கள் அங்கே கூறும் பொழுது அந்த ராஜாவினுடைய போஜனத்துல பன்றியினுடைய இறைச்சி வைக்கப்படும். என்ன வைக்கப்படுமா? பன்றி இறைச்சி. பன்றி இறைச்சி யூதர்களுக்கு அருவருப்பானது. இந்த தானியேல் யூதன். எனவே அந்த ராஜாவின் போஜனத்தை நிறுத்தார். தெரிஞ்சுக்கணும் ஏன் பைத்தியக்காரன் இருக்கிறதுக்கு ராஜாவின் போஜனத்தை. அந்த ராஜாவின் போஜனத்தில் பன்றி இறைச்சி இருக்கும். அந்த பன்றி இறைச்சி தேவனுக்கு பிரியமில்லாதது. தேவனுக்கு பிரியமில்லாதது நான் சாப்பிட மாட்டேன் ஒதுக்கினான். இரண்டாவதாக இந்த தானியேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். இந்த நாடு வாழ்வதற்கும் தேவன் சகல இடத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். சொப்பனங்களை பற்றியும் ரகசியங்களை பற்றியும் அறியக்கூடியதான அறிவு பெற்றவன் தான் இந்த தானியேல். சிலர் கேட்கிறாங்க, உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு அறிவு இருக்கா? அந்த அறிவு இருக்குதா அப்படின்னு கேட்ட உடனேயே நம்முடைய நாடி நரம்பெல்லாம் அப்படியே புடைச்சிக்கிட்டு எழுந்திருக்குது. என்ன பார்த்தா அறிவு இருக்குதா கேட்ட, உனக்கு அறிவு இருக்குதா? உனக்கு கூட இருக்கா? இங்கே நாம் பார்க்கும் பொழுது சொப்பனங்களை பற்றியும் தரிசனங்களை பற்றியும் அதனுடைய மர பொருள்களை எல்லாம் விளக்கக்கூடியதான அறிவு பெற்றவன் இந்த அறிவும் புத்தியும் ஆண்டவர்கிட்ட இருக்குது. அந்த அறிவும் புத்தியும் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்து தந்தார். 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைப்பொருள்கள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். மறைப்பொருள்களை விளக்கக்கூடியதான கிருபைகளையும் ஞானங்களையும் பெற்றவன் இந்த தானியேல். 20வது வசனம். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. துதிகரம் மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ. துதிகரம் மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ. மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சதா காலமும் அவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. 31வது வசனம். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டு அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதாக இருந்தது. அது உங்களுக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாக இருந்தது. இந்த தானியேலுக்கு சொப்பனங்களையும் தரிசனங்களையும்
அறிந்து கொள்ளக்கூடிய, விளக்கி சொல்லக்கூடியதான விசேஷித்த ஆவியை பெற்றவன் இந்த தானியேல். இங்கே ராஜா ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அது அந்த மனுஷனுக்கு திகிலை உண்டாக்குகிறது, பயத்தை உண்டாக்குகிறது, நடுக்கத்தை உண்டாக்குகிறது. அங்கே இருக்கிறதான எல்லா கட்டியக்காரர்களையும், ஜோதிடர்களையும், ஜோசியக்காரர்களையும், குறி சொல்பவர்களையும் எல்லாரையும் அழைத்து அவர்கள் சொல்றாங்க, எனக்கு என்ன பண்ணு, அர்த்தத்தை சொல்லு. ஒருத்தராலும் அர்த்தம் சொல்லவில்லை. இவர்கள் சொல்றாங்க, நீ என்ன பண்ணும் ராஜா, உங்களுடைய சொப்பனத்தை சொல்லும். உங்களுடைய சொப்பனத்துக்கு நாங்க என்ன பண்றோம், அர்த்தத்தை சொல்றோம். ஆனா சரியான அர்த்தத்தை ஒருவனும் சொல்ல முடியல. ஆனால் தானியேல் கிருபை பெற்றவன். அப்பொழுதுதான் இவன் சொல்றான், ராஜாவே, நீ ஒரு பெரிய சிலையை கண்டி, அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது, அது உனக்கு எதிரே நின்றது, அதன் ரூபம் பயங்கரமா இருந்தது. சொப்பனத்தை சொன்னா அர்த்தம் சொல்ல முடியும். ஆனா இவன் சொல்றது, நான் சொப்பனத்தை சொல்ல மாட்டேன், நீ சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லணும். எல்லாரும் பயந்தார்கள், நடுங்கினார்கள். ஏன் என்று சொன்னால், ராஜாவினுடைய கட்டளை இப்படி சொல்லாவிட்டால் தேசத்தில் இருக்கிற அத்தனை மந்திரவாதிகளும் அத்தனை குறி சொல்கிறவர்களையும் கொண்டு குடிக்க வேண்டும் என்பது ராஜாவினுடைய சட்டம். சிங்கத்துக்கு பயப்படுவது போல ராஜா என்ன பண்ணணுமா, பயப்படணும். இப்ப ராஜாவுடைய தீர்மானம் அதுதான். அந்த 32வது வசனம், அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதனுடைய மார்பும், அதனுடைய புயங்களும் வெள்ளியும், அதனுடைய வயலும், அதனுடைய தொடையும் வெண்கலமுமா. அந்த சிலையின் தலை பசும் பொன். பசு பொண்ணு என்ன அர்த்தம்? சுத்தமான தங்கத்துல என்னத்தை செய்ய முடியும்? ஒண்ணு செய்ய முடியும். அத செம்பு கவலை ஆகும் சொல்லுவாங்க. 10ஆம் மாசத்து தங்கம். என்னது தங்கம்? அப்போ தங்கத்துல கொஞ்சம் செம்பு கலந்தாதான் இங்கே கம்மல் வரும், ஜிமிக்கி வரும், தோடு வரும், செயின் வரும். எல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணணும், கலக்கணும். ஆனா அந்த கொஞ்சம் கூட செம்பு கலக்காத இடத்துக்கு தான் போக போறோம். நான் போகும் இடமோ தங்கமயமா, நான் போகும் இடமோ தேவனின் இல்லம், தூதர்கள் போல கானம் பாடுவே, ஆண்டவரின் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். அருமையான பாடல்கள் இந்த அருள் ராஜா இருந்தான ஒரு தேவனுடைய ஊழியர்கள் எழுதியிருக்கிறாரு. 33வது வசனம், அதன் கால்கள் இருந்தும், அதனுடைய பாதங்கள் பாதி இருந்தும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளினால் பேர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையையும் இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. கைகளினால் பெயர்க்கப்படாததான ஒரு கல் உருண்டு வந்து அந்த சிலையின் மேல் மோதி அவைகள் மேல் என்ன மோதினவுடன் அவைகள் என்ன பெற்றா நொறுக்கி போனது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுந்து கோடை காலத்தில் போரடிக்கிற களத்தில் இருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவர்களுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ என்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. அந்த கைகளினால் பெயர்க்கப்படாததான அந்த மூளைக்கல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பொன்னு வெள்ளி வெண்கலம் இது தனி சப்ஜெக்ட், நமக்கு நேரம் இல்லை. அவைகளின் மேலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராஜ்யங்களை கொடுக்கிறது. பொன்னான ராஜ்யம், வெண்கலம் போன்ற ராஜ்யம், வெள்ளை போன்ற ராஜ்யம், களிமண்ணை போன்றதான ராஜ்யம்,
இருமை போன்றதான ராஜ்யங்கள், இதெல்லாம் தனி சப்ஜெக்ட். அது பைபிள் ஸ்டைல்ல தான் எடுக்க முடியும். கர்த்தர் சித்தமாக பார்க்கலாம். அடுத்த வசனம், சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். அல்லேலூயா. ஏனென்றால் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் விளக்கக்கூடியதான கிருபை பெற்றவன்தான் இந்த தானியேல். இதை இந்த 2ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்தால் அவருடைய சம்பவங்கள் முழுவதும் உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். எனவே தானியேல் சிங்கக்கேபியில தூக்கி போடப்பட்டான். அங்கே பசியோடும் பட்டினியோடும் குத்துயிரும் குல உயிருமா கிடந்ததான சிங்கங்கள் இவனை சேதப்படுத்தவில்லை. ஏனென்றால் இவன் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவனாய், நியாய உள்ளவனாய், உண்மை உள்ளவனாய், உத்தம உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாமல் இருந்தான். இரண்டாவது, சொப்பனங்களுக்கும் தரிசனங்களுக்கும் விளக்கம் அளிக்கக்கூடியதான கிருபை பெற்றவனாக தானியேல் இருந்தான். மூன்றாவதாக ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 48வது வசனம். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணத்தின் முழுவதற்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். மூன்றாவது இவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்றால், பாபிலோன் மாகாணத்தின் பிரதான அதிபதியாக ராஜாவினால் இவன் நியமனம் செய்யப்பட்டான். இவன் இப்படி நியமனம் செய்ததை நம்ம யோசேப்பு வாழ்க்கையில நடந்ததை நினைத்து பார்க்க வேண்டும். அடிமையால் விற்கப்பட்டவன் அங்க எகிப்து தேசம் முழுவதுக்கு யாராக மாறினான்? அதிபதியாக மாறினான். அவனுடைய வாழ்க்கையிலேயும் துன்பங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, பொய்யான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்தது. இன்னைக்கு ஒருத்தன் மேல ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை ஒருவன் சொல்லிட்டா ஊர் உலகம் எல்லாம் அவனை நம்பிவிடுகிறது. அங்கேயும் ஊர் உலகம் எல்லாம் அவனை நம்பினார்கள். ஆனால் கர்த்தர் நம்பவில்லை. அல்லேலூயா. சிலர் நல்லவர்கள் என்று சொல்லலாம், சிலர் கெட்டவர்கள் என்று சொல்லலாம். ஒருத்தர் நல்லவன் சொல்றதுனால, ஒருவன் கெட்டவன் என்று நம்ம சொல்வதனால நமக்கு எந்த ஒரு மேன்மையோ வேண்டாம். நம்ம நல்லவனா கெட்டவனா என்பதை தீர்மானிக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அவருக்கு முன்பதாக எல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது, எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறது. அவருடைய காந்திக்கு முன்பதாக மறைவானது ஒன்றும் இல்லை என்று வேதம் கூறுகிறது. அவன் ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாமல் தன்னை காத்துக் கொண்டான். இரண்டாவதாக சொப்பனங்களையும் தரிசனங்களுக்கும் விளக்கங்களை சொல்லக்கூடியவனாக இருந்தபடியினாலே அவன் அந்த ராஜாவினுடைய சொப்பனத்துக்கு உண்டான விளக்கங்களையும் அர்த்தங்களையும் சொன்ன பொழுது ராஜா அவனை அற்பமாக விட்டுவிடவில்லை. அவனை பாபிலோன் தேசத்தினுடைய மாகாணத்துக்கு எல்லாம் அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை இருக்கும் என்று சொன்னால் அவனை தேவன் சாதாரணமாக என்ன பண்ணிவிட மாட்டாரு, விட்டுவிட மாட்டார். யோசேப்புடைய வாழ்க்கையில எப்படி சொப்பனக்காரனாய் அவன் காணப்பட்டானோ அதே போல தானியேல் தனது வாழ்க்கையில எந்தவித சொப்பனங்களாக இருந்தாலும் சரி, எந்தவித மறைபொருள்களாக இருந்தாலும் சரி, அவைகளுக்கெல்லாம் விளக்கம் கூடிய தேவ கிருபையை பெற்ற மனுஷனா தானியேல் காணப்பட்டான். இவன் தேவனுடைய கிருபையினால சிங்கங்களை ஜெயித்த 4 பேரில ஒருவனாய் காணப்படுகிறான். சிம்சோன் சிங்கத்தை கொன்றான், தாவீது சிங்கத்தை கொன்றான், பெனாயா சிங்கத்தை கொன்றான். தானியேலோ என்றால் சிங்கத்தோடு கூட இவன் போராடவில்லை, சிங்கத்தை அழிக்கவில்லை. ஆனால் மாறாக தேவ தூதர்களை எழுப்பி சிங்கங்களின் வகைகளை கட்டி போட்டார்.
அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த யாத்திராகமம் 14:14 வாசிக்கிற வண்ணமாய் நீங்கள் சும்மா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஒரு அதிபதி ஆக வேண்டும் என்று சொன்னால் சாதகமாகிவிட முடியாது. பாபிலோன் சட்டத்திட்டங்கள் நிறைந்ததான இடம். பாபிலோன் என்றாலே பாபிலோனுடைய தொங்கு தோட்டம் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். இந்த தொங்கு தோட்டம் என்பது உலக அதிசயங்களில் ஒன்றாய் காணப்பட்டது. நேபுகாத்நேச்சார் தாம் நேசித்ததான மனைவிக்காக அப்படியாப்பட்டதான ஒரு தொங்கு தோட்டத்தை, ஒரு அரண்மனையை அவன் கட்டினான். அந்த பாபிலோன் தேசம் முழுவதற்கும் மாகாணத்துக்கு தேவன் இவனை ஒரு உயர்ந்த அதிகாரியாக வைத்திருந்தார். இவன் அதிகாரியாக இருக்கும் பொழுது இவனை குற்றம் கண்டுபிடித்தவர்கள், இவனை பகைத்தவர்கள் எல்லாரும் அவனை பார்த்து நடுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தேவன் உண்டாக்கினார். எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கினார் போவதில்லை. நான்காவதாக ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். தானியேல் எப்படிப்பட்டவன்? தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்பதை அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இவன் திட்டமிட்டு ஜெபிக்கக்கூடிய பழக்க உடையவனாய் இந்த தானியேல் காணப்பட்டான். நான்காவது வாழ்க்கையில் இருக்கிற திட்டமிட்ட ஜெபம். ஒரு ஊருக்கு போறதா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம திட்டமிடுறோம். இன்னைக்கு இங்க போக போறோம், நம்ம ட்ரெயின்ல போக போறோமா, பஸ்ல போக போறோமா, கார்ல போக போறோமா, இல்ல ஆட்டோல போக போறோமா, ஒரு திட்டமிடுறோம். ஒரு துணி எடுக்க போறோம்னா திட்டமிடுறோம். என்ன துணி எடுக்கலாம், எந்த கடைக்கு போனாலும் திட்டமிடுறோம். ஆனா ஜெபிக்கிறதுக்கு யாராவது திட்டமிடுறோமா? திட்டமிடுறது இல்லை. ஆனா தானியேலோ திட்டமிட்டு ஜெபிக்கக்கூடியவனாக இருந்தான். அல்லேலூயா. நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு திட்டம். கால் இருந்துச்சா சிலர் கால் குடிக்கிறது அவங்களுடைய திட்டம், சிலர் டீ குடிக்கிறது அவங்களுடைய திட்டம், சிலர் 2 அப்பத்தோட கூட டீ குடிக்கிறவங்களுடைய திட்டம், அல்லது பிஸ்கட்டோடு ஞாயிற்றுக்கிழமை திட்டம் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு இந்த வார ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்கணும், இந்த வார ஞாயிற்றுக்கிழமை மீன் வாங்கணும், முட்டையை வாங்கணும், ஒரு திட்டம் இருக்கும். ஆனா ஜெபிக்கிறது எனக்கு திட்டமிடுறோமா? இன்னைக்கு இத்தனை மணி நேரம் நான் ஜெபிக்கணும்னு திட்டமிடுறோமா? இந்த இரவு நான் ஜெபிக்கணும்னு திட்டமிடுறோமா? நான் வேதத்தை படிச்சு ஆகிற திட்டமிடுறோமா? ஆனா தானியேலுக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு. அல்லேலூயா. ஒரு கவிஞர் பாடுற திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குதுன்னா, அப்ப திட்டம் போட்டு ஏமாத்துற கூட்டம் கிறிஸ்தவ குடும்பத்துல நிறைய இருக்குது. கேட்ட கொரோனா வந்துருச்சு, அதனால நான் சர்ச்சுக்கு வரல. எத்தனை பேர் ஆக்சிடென்ட் அடிபட்டிருக்கா தெரியுமா? எத்தனை பேர் மருத்துவ போயிருக்கா தெரியுமா? சாவு வந்து கொரோனானாலதான் வராது. சாவு எப்படி வரும்? சுவிட்சு போட்டாலும் கரண்ட் கொண்டு போகும். சின்ன கல்லு தடி குடி கீழே செத்து போனதுதான். எப்படி வேணுமா கர்த்தர் நம்ம என்ன பண்ணலாம்? கொண்டும் போகலாம். எப்படி வேணுமா கர்த்தர் நம்ம என்ன பண்ணலாம்? பாதுகாக்கலாம். எனவே உங்க வாழ்க்கையில ஒரு திட்டம் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை எப்படியா இருந்தாலும் நான் தேவனை ஆராதிக்கணும் ஒரு திட்டம் இருக்கணும். கர்த்தருடைய சபத்துக்கு வரணும்ன்ற திட்டம் இருக்கணும், ஜெபிக்கணும்ன்ற திட்டம் இருக்கணும், ஆராதிக்கணும்ன்ற ஒரு திட்டம் இருக்கணும். கவர்மெண்ட் சில திட்டங்கள் போடுறாங்க, நலத்திட்ட உதவிகள் போடுறாங்க. சில இடங்கள்ல வயல்வெளிகளுக்கு விவசாயிகளுக்கு மின்சாரம் இலவசமாக திட்டம், மகளிருக்கான திட்டம், ஆடவர்களுக்கான திட்டம், ஓட்டை எப்படியாவது வாங்கி ஜெயிக்க வேண்டியதற்காக பல திட்டங்கள் அரசு கொடுக்கிறது, மக்களை மேன்மைப்படுத்த வேண்டியதற்கு பல திட்டங்கள் போடுகிறது. ஆனா கிறிஸ்தவர்களாகி நீங்கள் நான் திட்டம் போட்டு ஜெபிக்க வேண்டியவர்களாக, திட்டம் போட்டு வேதத்தை படிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு வருடத்தில் வேதத்தை வாசித்து முடிப்பது எப்படி என்று சொல்லி திட்டம் போட்டு அச்சடிச்சு பேப்பர் கொடுத்துருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம என்ன பண்றது? படிக்கிறது இல்லை. எனவே உங்க வாழ்க்கையில தானியேலை போல திட்டமிட்டு ஜெபிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இரவும் பகலும் அவர் ஜெபித்தார், உபவாசம் இருந்து ஜெபித்தார், தனியாக இருந்து ஜெபித்தார், சீசர்களோடு கூட இருந்து ஜெபித்தார். இரவும் பகலும் அவர் என்ன பண்ணினார்? ஜெபித்தார். பகலெல்லாம் உதவி செய்தார். அவர் திட்டமிட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு திட்டம் வேணும். தானியேல் திட்டமிட்டு ஜெபித்தவனாய் காணப்பட்டான். அந்த பத்திரத்தில் கையெழுத்து போடப்பட்டது என்பதை அறிந்து, எந்த பத்திரம்? ராஜாவை தவிர வேறு யாரையும் என்ன பண்ணக்கூடாது? வணங்கக்கூடாது. அப்படி வணங்கினால் அவனை தூக்கி எங்க போட வேண்டும்? சிங்க கெபியில் போட வேண்டும் என்கிறதான அந்த பத்திரம் கையெழுத்து போடப்பட்டது, முத்திரை போடப்பட்டதை அறிந்து அவன் உலக பிரகாரமான ராஜாவுக்கு பயப்படாமல் ராஜாவை தொழுது கொண்டான். இதுதான் அவன் மேல் சாட்டப்பட்டதான குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டு? அவன் எப்பொழுதும் போல பலகணிகள் திறந்திருக்க எருசலேமை நோக்கி உழந்தாள் படியிட்டு தேவனை ஆராதித்தான். ஹல்லேலூயா. பக்தர் பாடுறானே, ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனை துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனை துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே இயேசுவையே. திட்டமிட்டு செபித்தான். அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்தான். யோசேப்பு அந்த பரிசுத்தமாய் வாழ்ந்தது நிமித்தமாய் அவனுக்கு கிடைத்ததான பலன் சிறை வாசம். இவன் திட்டமிட்டு ஜெபித்து துதித்து ஆராதித்து நிமித்தமா இவனுக்கு கிடைக்கப்பட்டதான பலன் சிங்ககிரி. பக்தர் பாடுற, சிங்ககிரியோ சூளைவேலோ அவர் என்னை காத்திடுவார். ஆமென். சிங்க கெபியாக இருந்தாலும் சரி, சூளை நெருப்பாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அந்த 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். ஹல்லேலூயா. ராஜாவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ராஜாவுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க வாயை திறந்து. இவனுக்கு நம்பிக்கை இருந்துச்சா இல்லையா, அது அப்புறப்பட்ட பிரச்சனை. ஆனா ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ராஜாவுக்கு முதல்ல சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவனை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவரை எங்களை தப்புவிக்காம போனாலும் சரி, நீ நிறுத்தினதான இந்த சிறையை நாங்கள் வணங்க மாட்டோம். ஒரு திட்டம் வைத்திருந்தார். அதே போல இங்க ராஜா சிங்கக்கெபியில போடுவதற்கு உத்தரவு கொடுத்தாலும் தானியேலை நேசித்தபடியினால், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எனவே நமது தேவன் நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். நான் மரணக்குழியில் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவனே என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ராத்திரி எல்லாம் ராஜாவுக்கு தூக்கம் இல்ல. நம்ம நேசித்ததான நண்பன் சிநேகிதன் சிங்கக்கெபியில தூக்கி போட்டுட்டோமே, ஓடும்போது சொல்றான், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை என்ன பண்ணுவாரு? தப்புவிக்க செய்வார். ஆனால் இரவெல்லாம் புலம்புகிறான், இரவெல்லாம் தூக்கம் இல்ல, மனவேதனை. அதற்கடுத்து எப்படா விடியும் என்று சொல்லி அவன் பார்க்கும் பொழுது, பொழுது விடியதான சமயத்துல ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமா, என்ன சத்தமா? கம்பீர சத்தமா இருக்கிறது, துயர சத்தம் இருக்கிறது, ஆனந்த சத்தம் இருக்கிறது. இவன் துயர சத்தமா தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஹல்லேலூயா, இவன் சொல்றாங்க பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, எனக்கு அரண்மனை கட்டி தேவனை கொடுத்தோமா. ராஜா தெரியுது
ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேல் கேட்டான். அல்லேலூயா. முன்னால சொல்றான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிப்பார் என்று சொன்னான். இந்த இடத்திலே துயர குரலிலே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறதான தானியேலே, சிங்கங்களுக்கு தப்பிக்க உன் தேவன் வல்லவராக இருந்தாரா? ஒரு கேள்வியோடு கூட துயர சத்தமாய் அவன் கேட்கிறான். அதற்கு 21வது வசனத்திலே இவன் பதில் கொடுக்கிறான் பாருங்கள். அப்பொழுது தானியேல், ராஜா நீர் என்று வாழ்க. அல்லேலூயா. இப்ப சிங்க கெபியில இருந்து ஒரு சத்தம் விடுகிறான். என்னன்னு? ராஜாவே நீர் என்று வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. அல்லேலூயா. சிங்கம் அவன் என்ன பண்ணல? சேதப்படுத்தல. அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்கள். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை தட்டி போட்டார். அது ஏன் என்றார். அல்லேலூயா. இப்போ இவன் வாழ்க்கை நடக்கிற சம்பவம், இவன் இருந்ததான பக்தி வைராக்கியத்தை விருத்தமாக பரலோகத்தின் தேவனை தவிர யாரையும் என்ன பண்ணல? ஆராதிக்கல. பரலோகத்தின் தேவனை ஆராதித்த நிமித்தமாய், உண்மையாய் தொழுது கொண்டது நிமித்தமாய், அவர் மேல் வைராக்கிய வைத்திருந்தது நிமித்தமா இவனை தூக்கி சிங்க கெபியில போடுறாங்க. சிங்க கெபியில போடும்போது ராஜா சொல்லுகிறார், நீ ஆராதிக்கிற தேவனுடைய தப்பிக்க வல்லவர். மறுநாள் துயர குரல்ல போயிட்டு, நீ ஆராதிக்கிற ஜீவனுள்ளதான தேவன் உன்னை சிங்கங்களை தப்பிக்க வல்லவராக இருந்தாரா? கெபியில இருந்து சொல்லுகிறான், ராஜா நீர் வாழ்க. அதற்கு தொடர்ந்து சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார். அல்லேலூயா. வேதம் கூறுகிறது, போர் அடிக்கிற மாட்டினுடைய வாய் என்ன பண்ணக்கூடாது? கட்டக்கூடாது. அப்ப போர் அடிக்கும் பொழுது என்ன பண்ண வைக்கிறது? என்ன பண்ண தின்னுக்கிட்டே அடிச்சுட்டு வரும். ஆனா சிங்கத்தின் வாயுடைய திறந்திருந்தா என்ன ஆகும்? தானியேலுடைய வாழ்க்கை என்ன இருக்கும்? ஓவரா இருக்கும். அங்கே ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு செய்கிறார். யோனாவை மீன் விழுந்துச்சு, இவன் ஜெபம் பண்றான், மீனும் ஜெபம் இருக்கணும். இந்த பாலாப்பூர பாவியை வெளியே தர எனக்கு உதவி செய்ய ஆண்டவரை, மீன் ஜெபம் இருக்கும். போய் வெளியே கேட்க போட்டுச்சு. ஏன்னா உள்ள இருக்கிறான், ஜீரணாக மாட்டேங்கிறான், இதை எதனைய சாப்பிடவும் முடியல. அப்படியே ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமை காணப்பட்டது. அதே போல இங்கே சிங்கம் பசியும் பட்டினியுமாய் குத்துயிரும் குலையுயிருமாய் என்னடா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது யாரு வர்றா? தானியேல் அங்கிருந்து கீழே வந்து கொடுக்கும் பொழுது சிங்கங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நமக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைச்சிருச்சு. ஒருத்தர் ஒரு சிங்கத்தை பார்த்து ஜெபம் பண்ணான், ஆண்டவரே இந்த சிங்கத்திற்கு இருந்து என்னை எப்படியாவது தப்பிக்க எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிருக்கிறான். ஆனா சிங்கம் என்ன பண்ணிச்சு? அடிச்சு கொண்டு சாப்பிடுச்சு. இப்போ ஆண்டவரை கேட்கிறான், என்ன ஆண்டவரே நம்மளுடைய ஜெபம் பண்ணணும்ல, இந்த சிங்கத்துக்கு இருந்து என்ன பாதுகாத்துக்கு ஜெபம் பண்ணணும்னு நீங்க ஜெபத்தை கேட்கல. இல்லடா, உனக்கு முன்னால சிங்கம் ஜெபம் பண்ணிடுச்சு. என்னன்னு எனக்கு ஒரு நல்ல ஆழத்தை கொண்டு ஆண்டவர் யார் ஜெபம் பண்ணா? சிங்கம் ஜெபம் பண்ணிச்சு. அதனால அந்த ஜெபத்தை நான் என்ன பண்ண வேண்டியதாயிடுச்சு? கேட்க வேண்டியதாயிடுச்சு. கழுத கூட கத்தும் பொழுது கத்த கத்தாய் கேட்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் நான் பாடும் பொழுது கத்த கேட்கிற தேவனாக இருக்கிறார். சிங்கத்தின் ஜெபத்தையும் கேட்பார், நம்முடைய ஜெபத்தையும் கத்தர் கேட்பார். அப்போ யாருங்கிற தவறு? இவன் முன்னால காலையில எதிர்த்து வந்த போதே ஜெபம் இருக்கணும். ஆனா சிங்கம் என்ன பண்ணுது? ஜெபம் இருக்கு, நல்ல ஒரு ஆகத்தை தாங்காண்டவரே, கொடுத்த ஆகத்தை தாங்கன்னு சொன்னது இவன் போய் மாட்டிருக்கிறான், நல்லா அடிச்சு சாப்பிட்டுச்சு. அது அப்படின்னா அதுக்கு எத்தனை அர்த்தம் இருக்கும்?
நம்மளால ஒண்ணு ரெண்டு சொல்ல முடியாது. எனக்கு தெரியாத 1000 அர்த்தங்களை ஆண்டவர் உள்ள வச்சிருப்பான். நீங்க அதை போய் படிச்சீங்கன்னா நான் சொல்லாதவங்களா அதை வரும். கருத்தை நல்லா கொடுத்துருக்க. 6 விரல் இருந்தா கல்யாணம் ஆக மாட்டாங்க. அதுக்கு 6 விரல். ஒரு விரல் நீட்ட வரைச்சா கல்யாணம் ஆக மாட்டாங்க. அவன் வாயாடி பொண்ணை பார்க்க முதல்ல தெருவில் பார்ப்போம். பக்கத்தில் இருக்கிற விரல் நீளமா இருக்குதா குள்ளமா இருக்குதா? நீளமா வரைச்சா வேண்டாம் வாய்ப்பு மாட்டாங்க முடிவு போயிடுவாங்க. ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலாம் சும்மா கிடையாது. இங்கே அது ஏன் என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ஏன் அவர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார்? ஏன் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தவில்லை? ஏன் சிங்கங்கள் என்னை கொல்லவில்லை? ஏன் சிங்கங்கள் என்னை சாப்பிடவில்லை என்றால் நான் அவருக்கு முன்பாய் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அவருக்கு முன்பதாக வேதம் கொடுக்கிறது, நீதிமானின் மேல் ஒரு குற்றமும் சுமராது. நீதிமானின் மேல் ஒரு குற்றமும் சுமராது. இவன் மேல சாட்டினான குற்றம் என்ன? தேவனை ஆராதித்தான். எப்பொழுது ஆராதித்தான்? சட்டம் ராஜா போட்டுட்டாரு, ராஜாவை தவிர யாரும் வழங்கக்கூடாது. ஆனா அந்த ராஜாவுடைய பேச்சை இவன் கேட்கிற எப்பொழுதும் ஒரு பழகடிகள் திறந்திருக்கை கர்த்தரை ஆராதித்தான். காரணம் அவன் உயிரை விட. இப்ப கூட ஆப்கானிஸ்தான் நீங்க பார்க்கும் பொழுது தேவனை ஆராதிக்கிறதான கிறிஸ்தவர்கள் தேவனை மறுதலிக்க சொல்லி பல வகையில சித்திரவதை பண்ணி அவர்கள் கர்த்தரை மறுதலிக்காதபடினால பெரிய பெரிய பிளாஸ்டிக் பேக் எடுத்து அவர்களை உள்ள போட்டு என்ன பண்ணிட்டாங்க? கட்டிட்டாங்க. மூச்சுவிட முடியல. மூச்சுவிட முடியாம என்ன பண்ணினாங்க? துடி துடித்து மரித்து போனார்கள். இப்ப மாத்திரமல்ல, ஆரம்ப காலங்களில் இருந்து சபை துன்பத்தின் ஊடாய், பிரச்சனையின் ஊடாய், போராட்டத்தின் ஊடாய் தான் வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் ஒன்னே ஒன்று தெரியும், நான் இப்ப செத்தாலும் சரி எப்ப செத்தாலும் சரி நான் ஆண்டவருடைய பிள்ளை. பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன், இது முதல் நீதி இருக்கிறது எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நான் நிச்சயம் இல்லாதவனாய் நான் போல எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. நான் இப்போ மறித்தாலும் சரி எப்போ மறித்தாலும் சரி ஆண்டவர் வருகையிலே நான் எடுத்துக் கொள்ளப்படுவேன். அதனால்தான் அவ உயிரை கூட என்ன பண்றாங்க? கொடுத்துடுறாங்க. பழைய ஏற்பாட்டிலேயும் சரி பல காலங்களிலும் சரி பல சம்பவங்கள் நம்ம பார்த்துக்கிறோம். இன்றைய காலங்களில் கூட பல காரியங்களை நம் நேருக்கு நேராக போன் மூலியமாக, ரேடியோ மூலியமாக, தொலைக்காட்சி மூலியமாக நாம் பார்க்கிறோம். அந்த பக்தி வைராக்கியத்தை நாம் பார்க்கிறோம். அவருடைய ஆத்மா எல்லாமே என்ன பண்ணுவான்? அமர்ந்திருந்து தேவனை பார்த்து அவர் வரும் பொழுது அவரோடு எடுத்துக் கொள்ளப்படும். அவர் வரும் நாளிலே என்னை கரவாசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே கரவாசைத்தப்பா நீ வா, மகனே வா என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுவார்? அழைத்துக் கொண்டு போவார். இன்னும் ஆண்டவர் சொல்லும் பொழுது, அப்பா உன் சகோதரனாகிய ஆபேலை என்ன பண்ணினாய்? அவனுடைய ரத்தம் என்ன நோக்கி என்ன பண்ணுகிறது? கூப்பிடுகிறதே. அவன் குற்றமற்றவனாய் காணப்பட்டான். எதெல்லாம் குற்றம் எதெல்லாம் குற்றம் நடத்த சொல்லிட்டா போயிடும். அந்த ரத்தம் என்ன பண்ணுகிறதா? கூப்பிடுகிறது, என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். நாம் வாழ்க்கையில நம்ம யார் யாரெல்லாம் குற்றவாளியாக இருக்கிறோம், நம்மளை யார் யாரெல்லாம் குற்றவாளியாக இருக்கிறாங்க என்பது உங்களுக்கு தெரியும். பொய்யா உங்கள் மேல் சொல்வார்கள் என்றால் நீங்கள் வாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். சிலர் சொல்லலாம், நீங்க செய்யாததை கூட என்ன பண்ணலாம்? செய்யலாம், சொல்லலாம், அதை செஞ்சே சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்த வசனத்துக்கு முன்னால உள்ள வசனத்துல பாதி படிச்சிருக்கீங்கம்மா, மீதியை படிக்கணுமா? ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றார். அவர்
அவருக்கு முன்பதாக, எவருக்கு முன்பதாக? பரலோகத்தின் தேவனுக்கு முன்பதாக, உண்மை உள்ளவருக்கு முன்பதாக, நீதி உள்ளவருக்கு முன்பதாக, சத்தியம் உள்ளவருக்கு முன்பதாக, மாறாதவருக்கு முன்பதாக, அல்பா ஒமேகாவுக்கு முன்பதாக. நான் என்ன பண்ணதில்ல, குற்றம் செய்யவில்லை. அதுக்கு அடுத்து சொல்றான், ராஜாவாகி உனக்கு முன்பதாக நான் நீதிகேடு செய்ததில்லை. அது ஏனென்றால் பரலோகத்தின் ராஜாவுக்கு முன்பதாகவும் சரி, பூலோகத்தின் ராஜாவுக்கு முன்பதாகவும் சரி, நான் நீதிகேடு செய்யவில்லை, அநியாயமும் செய்யவில்லை. எனவே தேவன் தமது தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். நாம் நமது வாழ்க்கையில பவுல் இருக்கும் பொழுது, நீங்கள் தேவனுக்கு முன்பதாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பதாக யோக்கியமானவர்களை செய்தார்கள். சிலர் சொல்லும் பொழுது யாருடைய என்ன பண்ண, மனுஷனுக்கு முன்பதாகவும் சரி, தேவனுக்கு முன்பதாகவும் சரி, தானியேல் குற்றப்பட்டவனாய் நீதிக்கேடு செய்யாதவனாய் காணப்பட்டான். இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது, ராஜாக்களை பார்க்கும் பொழுது தந்திரங்களாய் எப்படியாவது அவர்களை தள்ளிவிட்டு அந்த ராஜாக்களுடைய பதவியை நாம் என்ன பண்ண வேண்டும், அடைய வேண்டும் என்பதற்காக எத்தனையோ தந்திரங்களை, வாய தந்திரங்களை கையாளுவதை பார்த்திருக்கலாம். ஆனால் இவன் எதையும் கையாளவில்லை. இவன் செய்ததெல்லாம் தேவனை ஆராதித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திட்டமிட்டு ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவன், இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறவன், குற்றமற்றவன், நீதிகேடு செய்யாதவன். எட்டாவதாக தானியேல் 6வது அதிகாரம் 3வது வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தவையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். இவன் தேவனுடைய ஆவியை பெற்றவன். என்ன பெற்றான்? தேவனுடைய ஆவியை பெற்றவன் தான் இந்த தானியேல். நமது வாழ்க்கையில முற்காலங்களிலே பரிசுத்த ஆவியினுடைய கூட்டங்கள் நடக்கும். பரிசுத்த ஆவிக்காக காத்திருப்பாங்க. கர்த்தருடைய சங்கத்தில் உட்கார்ந்து காத்திருந்து செவிப்பாங்க, கைகளை தட்டுவாங்க, வாய்த்தவங்க ஸ்தோத்திரங்களை சொல்லுவாங்க, தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் பொழுது இங்கிருந்து புரண்டு போய் சிவத்திலே ஊற்றுவாங்க, அங்கிருந்து வருவாங்க. இதெல்லாம் ஆரம்ப காலத்தில். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு எந்தவித இருக்கிறாரா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. ஆசிகாரனா பரிசுத்த ஆவி கூட நடக்கிறான், அபிஷேக கூட நடத்துறான், சிஎஸ்ஐக்காரன் நடத்துறான், பெந்தோகோஸ்தக்காரன் கை தட்டுறதுக்கே யோசிக்கிறான், பாட்டு பாட யோசிக்கிறான். அந்த அளவுக்கு மற்ற ரகமாக பெந்தோகோஸ்தே போய் கொண்டிருக்கிறார். ஆராதனை என்பதெல்லாம் ஆரம்ப காலத்துல கிடையாது, ஆராதனையே கிடையாது. இப்பதான் மாடர்ன் இந்தியா, ஃபேஷன் இந்தியான்னு சொல்லி ஆராதனையில 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஆராதனை போய் கர்த்தருடைய வசனம் என்ன பண்ணுறது, பிரசங்கப்படுவது இல்லை. ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது, பிரசங்கம் தான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை பாடல்கள் என்பது மக்களை உற்சாகப்படுத்த பாடக்கூடியதுதான் பாடலை தவிர பாடலையே பாடிக்கும் போது ஆராதனை வீரர்கள் பாட்டு பாடுற ஆராதனை வீரர்கள் அல்ல. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவன் தான் ஆராதனை வீரன். அல்லேலூயா. தானியேல் பாருங்க, அந்த சிங்கத்தை சேதப்படுத்தவில்லை. காரணம், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனுடைய கவிழ்ப்பா ராஜா விசுவாசப்படுத்தது. ஏனென்றால் உங்கள் எதிராளியாக விசுவாசமானவன் கெச்சுகிற சிங்கத்தை போல எவனை விடுதலாம் என்று வகத்தை சுற்றித் திரிகிறவனாக இருக்கிறான். அவன் சிங்கத்தை போல வந்தாலும் தேவன் தமது தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய ஆவியுடைய அபிஷேகம் நமக்கு வேணும். கிதியோனின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். சிம்சோனின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். தாவீதின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். பல பரிசுத்தவான்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் பொழுது அவர்கள் செய்ததான காரியங்கள் எல்லாம் பயங்கரமா இருந்தது. நீங்க பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அந்த இடம் முழுவதும் என்ன பண்ணலாம், அசைந்து அவருடைய நாவுகள் எல்லாம்
பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டும், ஆவியின் நிரம்ப வேண்டும். கரங்களை தட்டி வாய்களை திறந்து துதித்து ஸ்தோத்திரத்தை அவர் மேம்படுத்த வேண்டும். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் கைத்தட்ட யோசிக்கிறோம், பைபிளை கொண்டு வர யோசிக்கிறோம், துதிக்க யோசிக்கிறோம். அவர்கள் நம்ம என்ன பண்ணுவார்களோ, நம்ம பத்தி என்ன நினைப்பார்களோ, யாரு உன்னை பத்தி என்ன நினைச்சா என்ன, வேற சொல்ற அவர் என் மேல் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. உம்முடைய நல்ல ஆவி செம்மையான வழிகளை என்னை நடத்துவாராக. உன் மேல கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நடக்க வேண்டிய வழிகளை காட்டுகிற ஒரு தேவனை கர்த்தர் நானே. அந்த தேவனை நீங்கள் ஆராதிக்கிறவர்களாக, அவரை மையப்படுத்துகிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். ஒன்பதாவதாக தானியேல் 6:28. தரியீமின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தானியேலுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாயிருந்தது. பிரைஸ் தி லார்ட். குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும் ஜெயமோ கர்த்தரால் வரும். எனவே தானியேலுடைய காரியங்களை ஜெயமாய் மாற செய்ததான தேவன் உங்க வாழ்க்கையில உங்கள் காரியங்களை எல்லாம் ஜெயமாய் மாற செய்வாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க காரியங்கள் எப்படியா மாறட்டும்? ஜெயமாய் மாறட்டும். சிங்கத்தை ஜெயித்த 4 பேர்கள். 1 சிம்சோன், 2 தாவீது, 3 பெனாயா, 4 தானியேல். சிங்கத்தை ஜெயித்ததான 4வது நபர் தானியேல். தானியேல் என்றால் நியாயத்தீர்ப்பு என்பது பொருள். இவனுடைய மறுபெயர் பெல்ஷத்சார். இவனுடைய நண்பர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவன் வாழ்க்கையில் நடந்த முதல் சம்பவம், ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதவன். 2வது சொப்பனங்கள் தரிசனங்களுக்கு விளக்கங்களை கொடுக்க கிருபை பெற்றவன். 3வது பாபிலோன் தேசம் முழுவதற்கும் அதிபதியாக மாற்றப்பட்டவன். 4வது திட்டமிட்டு ஜெபிக்கக்கூடிய பழக்கமுடையவன். 5வது இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவன். 6வது தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவன். 7வது ராஜாவுக்கு முன்பதாக நீதிகேடு செய்யாதவன். 8வது தேவ ஆவியை பெற்றவன். 9வது தானியேலுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாயிருந்தது. உங்கள் வாழ்க்கையில எல்லா காரியமும் ஜெயமாய் மாற ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதனை தொடர்ந்து அடுத்த வாரத்திலே சிங்கம் யாரை கொன்றது என்பதை நாம் பார்ப்போம். இவர்கள் எல்லாம் சிங்கத்தை ஜெயித்தவர்கள். சிங்கம் யாரை ஜெயித்தது அடுத்த வாரம் தொடரும். உங்களை உங்கள் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஆமென்.